Hello friends, welcome to Banana Leaf Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல டக்குன்னு 10 நிமிஷத்துல ஒரு முறுக்கு எப்படி ஈஸியா செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த முறுக்கு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேங்க. இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திட்டு இது நல்லா பொடியா அரைச்சு எடுத்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நான் இன்னைக்கு 2.5 கப் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். இது நார்மலா கடையில கிடைக்கிற அரிசி மாவு தான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சு சலிச்சு வச்சிருக்கோம்லங்க, அந்த பொட்டுக்கடலை மாவு உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்திக்கலாங்க. நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு தான் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட கருப்பெள்ளு இருந்தால் நீங்கள் கருப்பெள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இல்லை எள்ளு சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட நல்லா சூடான தண்ணி சேர்ந்து நம்ம முறுக்கு மாவு கலக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் கலக்குவோம்லங்க, நல்லா சூடான தண்ணி அந்த மாதிரி சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்து சேர்த்திக்கோங்க. எடுத்தோடனே நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கைகளை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இது கையிலால் நல்லா பிணைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு கலக்கி எடுத்துட்டோம். முறுக்குக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. கையில் எதுவுமே ஒட்டக்கூடாது, ஆனால் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இன்றைக்கி முறுக்கு செய்யறதுக்கு நான் இன்றைக்கி இந்த ஸ்டார் வச்சு தாங்க எடுத்துருக்கேன். இது முறுக்கு மிஷினில் ஆட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு மாவு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போடுங்க. நீங்கள் பாதி பாதியாக போட்டிங்கன்னா நடுவில் ஏர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ரோல் மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் இருக்கிற மாவு காஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தான் முறுக்கு சுற்றி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உள்ள எண்ணெயில் போடுறதுக்கு. பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டு நீங்கள் முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் முறுக்கு சுற்றுறதுக்கு பிகினர்ஸ்னால் நீங்கள் ஒரு 2 டைம் நீங்கள் முறுக்கு சுற்றி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி சுற்றுறேன்ல, இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. முறுக்கு மாவு எப்பவுமே அதுவாக கட் ஆகக்கூடாதுங்க. நம்ம கட் பண்ணி விடணும், அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ பாருங்க, அதே மாதிரி இன்னொரு முறுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். இந்த முறுக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு டைம் இருந்தால் போதும். அதே மாதிரி வீட்டில் அரிசி மாவு இருந்தால் போதும். நம்ம டீ போகிற டைமில் இந்த முறுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மற்ற முறுக்கு மாதிரி மாவு அரைச்சி செய்யணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த முறுக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நம்ம சுற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கெல்லாம் சுற்றிட்டோம். இப்போ பாருங்கள், எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம சுற்றி வச்சுருக்க முறுக்கை மெது மெதுவாக உள்ளே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பிளேட்லேருந்து உள்ளே ஆட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கையிலையும் எதுவும் எண்ணெய் எல்லாம் எதுவும் தெரிக்காது. நீங்கள் முறுக்கு போடும்போது மேலே மேலே போட்டுறதுங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. அப்போ தான் ஈக்குவலாக எல்லாமே வெந்து வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுறலாங்க. 2 பக்கம் நல்லா செவந்து மொறு மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமே முறுக்கு நல்லா வெந்து செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். நம்மளுக்கு எப்பவுமே முறுக்கு வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக நிறையா இருக்குங்க. வேகாமல் இருந்துச்சுன்னா, வெந்துருச்சுன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முறுக்கு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எந்த முறுக்குமே உடையாமல் எல்லாமே அழகாக வெந்து வந்திருக்கு இல்லைங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா முறுக்கையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி வச்சு எப்படி ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி முறுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கோங்க நம்ம சேனலில். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் போய் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம மொறுன்னு முறுக்கு ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தினம் ஒரு சமையல் தினந்தோறும் ருசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.